Hey guys, welcome back to my channel again. இன்னைக்கு நான் ஆக்சுவலி பேச போகிறது ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் that is 4 more shots please பற்றி. நான் இது வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் சீசன் 1 பார்த்து முடித்தேன் அண்ட் இந்த இயர் சீசன் 2 ரிலீஸ் ஆச்சு. அதை நான் பார்த்து முடிச்சதுனால தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இதோட சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது அண்ட் நான் வந்து இதை பற்றி பேசுகிற மெயின் ரீசன் என்னென்னா, this is for the first time ஒரு OTT பிளாட்ஃபார்மில், and this is available on Amazon Prime by the way, first time ஒரு OTT பிளாட்ஃபார்மில் it's a women-centric, women-based storyline directed by female directors, and again the storyline completely focuses on women. Again நான் ரிப்பீட் பண்ணுறேன், நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்த மாதிரி I'm not a feminist, but ஒரு OTT பிளாட்ஃபார்மில் எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி ஒரு விமன்-சென்ட்ரிக் வெப் சீரிஸ் இல்லை ஒரு ஃபிலிம் பார்த்தோன்னா it really gives me a very heartwarming experience. சீசன் 1 லாஸ்ட் இயர் முடிச்சா சீசன் 1ல் 10 எபிசோட்ஸ் இருந்தது ஆஃப் half an hour to 40 minutes each. அதே மாதிரி சீசன் 2 இந்த வருஷம் ஏப்ரல் 18th ரிலீஸ் ஆச்சு அமேசான் பிரைமில். அதில் கூட 10 எபிசோட்ஸ் இருக்குது ஆஃப் half an hour each. Storyline is amazing, the narrative is amazing. Having said that, நீங்க ஆன்லைன்ல போய் இதை பற்றி ரிவ்யூஸ் படிச்சீங்கன்னா a lot of people have become self-proclaimed critics. Now guys, நான் யாரை பற்றியும் எதுவுமே pinpoint பண்ண விரும்பல, but the one thing specifically as an educated woman I don't like is being too very critical. ஒரு வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஒரு படமாக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே பண்ணுறதுக்கு ஐடியா அண்ட் அந்த ஐடியாவோட பின்னாடி இருக்கிற எஃபர்ட்ஸை எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணணும். கிரிட்டிசைஸ் பண்ணுறதுங்கிறது இந்த காலத்தில் ரொம்பவே ஈஸியாக போயாச்சு தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா, பட் ஐ எம் டெஃபினெட்லி நாட் ஒன் ஆஃப் தெம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மேலங்கிற ஃப்ளா இருக்கும். எப்போவுமே என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் எடுத்துக்கணும். நம்மளாவே செல்ஃப் ப்ரோக்ளைம் கிரிட்டிக்ஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்டோரி வந்து பேசிக்லி 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றி, அண்ட் லாஸ்ட் சீசனோட லாஸ்ட் எபிசோட் அவள் எங்கே முடிச்சாலும் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் எக்ஸாக்டாக அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் உமங் சிங் played by விஜே பானி ஜே. Second is none other than Anjana Menon, which is played by Kirti Kulhari. Third character is Damini Rizvi Roy, which is played by Sayani Gupta. And the fourth character is Siddhi Patel, which is played by Manvi Gagru. Again, majority of the actors வந்து நீங்க ஹிந்தி படத்துல இல்ல ஹிந்தி ரியாலிட்டி ஷோஸ்ல இல்ல ஹிந்தி வெப் சீரிஸ்ல பார்த்திருக்கலாம். பேசிக்கலி இந்த 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் சீசன்ல வந்து பிரிஞ்சு போயிடுறா லாஸ்ட் எபிசோட்ல. பட் அகைன் இந்த சீசன்ல திருப்பி அவ சேர்ந்து வரா. எப்படி 4 ஃபீமேல் who are from different walks of life, from different social status, and at the same time in different junctures of their life சேர்ந்து வருதுங்கிறது தான் இந்த ஸ்டோரி லைனே. Yes, of course, the fact remains that they are breaking a lot of stereotypes, they are trying to break a lot of glass ceiling, they are trying to overcome a lot of barriers ங்கிறது தான் இந்த whole story line. ஆன்லைனில் ஆக்சுவலி சீசன் 2 வந்து நிறையா பேருக்கு பிடிக்கல. ஒன் இஸ் பிகாஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் எக்ஸ்பிளிசிட் டயலாக்ஸ் அண்ட் ஆல்சோ பிகாஸ் நிறையா பேருக்கு வந்து இது செக்ஸ் அண்ட் த சிட்டி விச் இஸ் அ ஹாலிவுட் ஷோ அதோட வந்து எக்ஸாக்ட் ரிப் ஆஃபாக பட்டுது. அகேன் 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து அவளோட பர்சனல் ப்ராப்ளம், ப்ரொஃபஷனல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ளஸ் அட் த சேம் டைம் அவக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸை எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்கிறது தான் இந்த ஹோல் ஷோவே. எஸ், நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இது வந்து ரொம்பவே ப்ரோக்ரெசிவாக இருக்குது. அண்ட் அகேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்போவுமே நம்ம வந்து ஒரு சேலஞ்சிங் கான்செப்டை பற்றி பேசுறச்சு விச் வுட் பி ரிஜெக்டட் பை அ லாட் ஆஃப் பீப்புள் இனிஷியலி, பட் ஓவர் எ பீரியட் இன் டைம் அவள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு போவா. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் தி LGBTQ கம்யூனிட்டி. ஒரு காலத்தில் லாட் மெனி பீப்புள் were not really comfortable talking about it, but today after the decriminalization of section 377, not only are educated, well-informed people talking, discussing and debating about it in the positive light, but there are many films and web series also that is trying to show the homosexual love on screen. இந்த ஷோவுமே அது பற்றி தான், பட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஹோமோசெக்சுவல்ஸை பற்றி கவர் பண்ணல சீசன் 2ல. பட் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், தே ஆர் டாக்கிங் அபவுட் ப்ரோக்ரெசிவ் விமன், தே ஆர் டாக்கிங் அபவுட் மாடர்ன் விமன். இந்த பர்டிகுலர் சீசன் எக்ஸ்டென்சிவாக இனிஷியலி இஸ்தான்புல்ல ஷூட் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் இட் இஸ் ஷார்ட் இன் சவுத் ஆஃப் பாம்பே. ஃபேமஸ்லி ஆல்சோ வி கால் இட் அஸ் சோபோ. Worth watching for excellent cinematography, absolutely outstanding performances by every single character, and of course the storyline and the narrative. ஸ்பாய்லர் கொடுக்கல, ஸோ ப்ளீஸ் இந்த ஷோவை போய் கண்டிப்பாக அமேசான் ப்ரைமில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அதில் அவைலபிளாக இருக்குது ஃபார் பீப்புள் ஹூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமெண்ட் செக்ஷனில் உங்களை காமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் லெட் மீ நோ வாட் யூ திங்க் அபவுட் தட் பர்டிகுலர் ஷோ. Thank you so much guys for listening to me so patiently. I'll meet you in the next video. Until then, bye.